மாண்புமிகு இதய தெய்வம் மண்டை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடன் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் நல்லாசையுடன் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்கினிய அண்ணன் பூவுக்கெல்லாம் புன்னகை கற்றுக் கொடுத்த புன்னகை அரசர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இங்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற சிறப்பான மகத்தான கூட்டத்தை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஏற்பாடு செய்து இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொண்டு, விண்ணோடு விளையாடு வெண்பஞ்சு முகிலுள்ளம், அறத்துக்கோர் நினைவாய் அள்ளித்தரும் கார் உள்ளம், பகுத்தறிந்து படை திரட்டும் பண்புள்ள ஓர் உள்ளம், மாதர்க்கு அள்ளி தந்த மாண்புமிகு அன்னை உள்ளம், செத்தும் தந்த சீதகாதியும் தோற்றி நின்ற வள்ளல் உள்ளமாம் கலியுக வள்ளலாம் நம் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தில் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவரே, மூடதனத்தின் முடைநாட்டம் வீசுகின்ற நாடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே, அள்ளும் வறுமை அகற்றாமல் அம்புவிக்கு கொள்ளை நோய் போல் மதத்தை கூட்டி அழும் வைதிகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்கிய தாயே என் தமிழே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாய் விளக்காய் துளங்கிய பெருமாட்டி, புன்னீர் செலவெடுக்கும் பொய்மாந்தர் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டவிழ்க்க வந்தவர், தாயுள்ளோம் தனிலொன்றோ இன்பம் உன்னில் தன்னலமே இல்லாததால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்ப்படை தளபதிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சிறந்தாழ்த்தி மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான ஒரு அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்க இருக்கிற மக்களை பார்த்து பணிவோடு சொல்றேங்க, என்னைக்கு ஆர்கே நகர் எலெக்ஷன்ல பிரஷர் குக்கர் சின்னத்தை கொடுத்து எதிராளிக்கு பிரஷரை ஏற்படுத்திட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு அன்பான உணவை கொடுத்த அண்ணன் டிடிவி தினகரன் அவரை பார்த்த உடனே பயந்த அத்தனை பேர் அன்னைக்கு பிரஷர் வந்து வயத்தால போக ஆரம்பிச்சவனுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எந்திரிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் டிடிவியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதயம் புரட்சி தலைவி அம்மா சொன்னது அண்ணன் சொன்னாரு, புரட்சி தலைவி அம்மா பார்த்து சொல்லும் போது இந்தியா முழுவதும் மோடி அலை வீசுகிறது என்று சொல்லும் போது அம்மா சொன்னாங்க, இந்தியா முழுவதும் மோடி அலை வீசலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடி அலை மட்டும் தான் என்று சொல்லி 37 இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. 40 இடங்களிலே போட்டியிட்டு இந்திய அரசியல் வரலாற்றிலே 37 இடங்களிலே வெற்றி பெற்று இந்தியாவில் 3வது பெரிய கட்சி எங்களுடைய கட்சி என்பதை நிரூபித்து காட்டிய சரித்திர நாயகி புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னார். அந்த சரித்திரத்தை புதுப்பிக்க வந்த புதுமை பித்தன் நம்மளுடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா 37 இடத்துல தனிச்சு போட்டிட்டு ஜெயிச்சாங்க. எங்க அண்ணன் டிடிவி அவர்கள் 40 இடத்துல 40 நமதே நாளை நமதே என்று சொல்ற மாதிரி 40 இடத்துல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஒரு நல்லவர் தான் நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிராளிங்க அத்தனை பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க. என்னையா கூட்டணினா மெகா கூட்டணிங்கிறாங்க. அன்னைக்கு இவங்களாம் தான் தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாங்க. வடிவேலு படத்துல வர மாதிரி அன்னைக்கு பேசுறது நல்ல வாயி, இன்னைக்கு பேசுறது நாரவாயி. வடிவேலு படத்தோட காமெடியை தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு அண்ணா காலில் விழுந்து ஓட்டு வாங்கினவங்க அன்னைக்கு வந்துட்டு எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி வாங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்து இவங்களை பார்த்து யார் நீங்கன்னு கேட்கிறாங்க. கூட்டணி அமைச்சிருக்காங்க. எப்படியாப்பட்ட கூட்டணி தெரியுங்களா? மெகா கூட்டணியா. கூட்டணியில இருக்கிறது யாரெல்லாம்? இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ். யாருங்க இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்? இங்க இருக்க மக்களை பார்த்து கேட்கிறேன். சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அண்ணா புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம்,
அதனால நாங்க வாக்களிக்கிறோன்றாங்க. தயவு செய்து இங்க இருக்கிற அத்தனை பேரை சிந்திச்சு பாருங்க. அந்த சின்னமோ அந்த கட்சியோ புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட யாரும் இல்லைன்னு சொல்லலை. எப்படியாப்பட்ட தலைவர்? கடலை மையாக்கி, மரங்களை எழுதுகோளாக்கி, வானத்தை ஏடாக்கி, 8 கைபழுத்து எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாத புகழுக்கு சொந்தக்காரர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர், வாரி வாரி வழங்கிய வள்ளல் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டதுதான். யாரும் இல்லைன்னு சொல்லல. நம்ம வீட்டுல ஒரு சாமி சிலை வச்சு கும்பிடுறோம்னு சொன்னா சாமி சிலை உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவான்? எடுத்துட்டு போய் கடல்ல போடுவான். அதே மாதிரிதான் அதிமுக கட்சியில இருக்க வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் இருக்கிற வரைக்கும் தான் அது கோவில்ல இருக்கக்கூடிய சாமி சிலை. என்னைக்கு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் மானம் கெட்டவர்களுடைய கையில போச்சோ அன்னைக்கு உடைஞ்சு போன சிலை. அதை எடுத்துட்டு போய் கடல்ல போற மாதிரி இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டு அவங்க கிட்ட இருக்கிற முதலமைச்சர் பதவியை பிடிக்கிட்டு வந்து நம்மளுடைய அண்ணன் டிடிவி தினகரன் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம யாரும் ஓய போறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம உடைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கூட்டணி அமைக்கலன்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 54 வேட்பாளர்கள், 54 வேட்பாளர்ல அண்ணன் ஒரு வேட்பாளர். அதுவும் பாத்தீங்கன்னா சுயேட்சை சின்னம், சுயேட்சை கட்சியா நம்மளுக்கு கொடுக்கறாங்க. எல்லாருமே பயந்தாங்க, எல்லாருமே மெகா 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஆனாலும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க ஜெயிச்சது யாரு? சிங்களா தாண்டா வரும், பண்ணி தாண்டா கூட்டமா வரும் சொல்லி சிங்களாக வெற்றி பெற்ற தலைவர் நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? இன்னைக்கு யாரெல்லாம் கூட்டணி வச்சிருக்கீங்க? மோடி. இந்த மோடி எடுத்துக்கங்க. இன்னும் 5 வருஷம் அவரை ஆள விட்டீங்கன்னு சொன்னா தமிழகத்துல இல்லங்க, இந்தியாவிலேயே ஏழைங்களே இருக்க மாட்டாங்க. 5 வருஷம் ஆண்டதுக்கே ஏழைங்க பாதி பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் 5 வருஷம் ஆண்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஏழைகளை இல்லாத மாநிலமா மாத்தி காட்டுவார் அவரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க இது அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய ஆட்சி. எங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன். அம்மாவுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வர பொண்ணு அம்மாவாக்கி அனுப்பிட்டு அம்மாவுடைய ஆட்சின்றாரு. இதெல்லாம் கேட்க கொடுமையா இல்லையாங்க? இது அம்மாவுடைய ஆட்சியா? அம்மாவுடைய ஆட்சினா என்ன தெரியுங்களா? தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பொது இடங்களிலே 5 சூழ்நிலையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே 350 பஸ் நிலையங்களை தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு தனி அறை கட்டி கொடுத்த மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுதான் அம்மாவுடைய ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சினா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இவங்களுடைய ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்தாங்களா? கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 13 நாள் நம்ம அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மக்கள் செல்வர் அங்க இருந்து மக்களோட மக்களாக இருந்து அங்க பாத்தீங்கன்னா புளியோதரையும் லெமன் சாதத்தையும் சாப்பிட்டுட்டு மக்களுக்கு பணி செய்த ஒரு தலைவர், திராவிட தலைவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரனை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட மக்கள் செல்வர் இருக்காருன்னா நீங்க என்ன பண்றீங்க? அம்மாவுடைய ஆட்சி. ஸ்டெர்லைட்ல பாத்தீங்கன்னா 13 பேரை சிட்டுக்குருவியை போல் சுட்டு கொண்டது அம்மாவுடைய ஆட்சியா? இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருக்கான். நான் பேசினா என்ன திட்டுறாங்க. என்ன கொடுமை பாருங்க. யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க பேசுறதானங்க நான் சொல்றேன். இவங்க கடல் நீர் உள்ளவும் பார் உள்ளவும் நாங்கள் திராவிட கட்சிகளோடு இணைய மாட்டோம். இவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கிறதா? டயர் நக்குனவங்க பேசுறது யாரு? ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசன் தானே பேசினாங்க. அதை நாங்க பதிலுக்கு எடுத்து சொன்னா நாங்களாம் கெட்டவங்களா? இங்க இருக்கிற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இவங்க கூட்டணி பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க? மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திராவிட கட்சி ஆட்சியில இருந்த காலத்திலும் சரி, காங்கிரஸோட கூட்டணி அமைத்த காலத்திலும் சரி, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மக்களை பத்தி கவலைப்படாதவங்க. சிந்தித்து பார்க்கணுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டாங்க. என்ன தெரியுங்களா? இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடலுக்கேற்ப பஞ்சமில்லாத தமிழகத்தை உருவாக்க ரேஷன் கடைகளில் விலையில்லாத அரிசி அள்ளி கொடுத்த மனித தெய்வம் நம்ம அம்மா புரட்சி தலைவி என்று சொன்னா, நம் மானங்கிட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க? நீங்க பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க.
உணவு பாதுகாப்பு திட்டத்துல கையெழுத்து போட்ட நிலைமை என்ன? ரேஷன் கடைகளை இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ மக்களை பத்தி கவலைப்படாத இவங்க. இன்னொரு பக்கம் திமுக பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாவது கையெழுத்து போட்டாங்க. எதற்காக தெரியுங்களா? இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள், நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சவை ஒரு போர் குற்றவாளி என்பதை அறிவிக்க வேண்டும், பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று இரண்டாவது கையெழுத்து போட்ட மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு நம்ம அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். எப்படி தெரியுங்களா? தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காரு, அனைத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு கட்சியாக இந்தியாவிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவெடுத்து காட்டும். அடுத்த பிரதமரை உருவாக்க மட்டுமல்ல, அடுத்த பிரதமராக அமையக்கூடிய வாய்ப்பை கூட ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கத்தையும் நம்மளுடைய அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் டிடிவி தினகரன் கிட்ட இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இலங்கையில் நடந்த கொடுமை என்ன? கருணாநிதி ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா பாவம் செத்து போயிட்டாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள போட்டு படுத்துக்கிட்டாங்களே மெரினா பீச்சில் பாத்தீங்கன்னா டேபிள போட்டு படுத்துக்கிட்டு தலைமாட்டில் ஒரு பொண்டாட்டி, கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டி, சுத்தி பாத்தீங்கன்னா வந்தவன் போனவன் வச்சவன் எடுத்தவன் தொட்டவன் தொடாதவன் அத்தனை பேரும் சுத்தி நிற்கிறான். ஒரு 3 மணி நேரம் உண்ணாவிரத நாடகத்தை முடிச்சிட்டு இலங்கையில வந்துட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டாச்சு அப்படின்னாரு. ஆனா பாத்தீங்களா பெரியோர்களே, நம்மளுடைய பெண்கள், தாய் குலங்கள் அங்க வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள். பதுங்கு குழிகளிலே பதுங்கிக் கொண்டிருந்தவர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்து கொல்லப்பட்டார்கள். அங்க கர்ப்பிணி பெண்களை பாத்தீங்கன்னா கத்தி வச்சு அறுத்து அந்த குழந்தைங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய தூக்கி எறிஞ்சு மூளை செதறி விழுகின்ற காட்சியை படமாக்கி ரசிச்சான் இலங்கையில இருக்கக்கூடிய ராஜபக்சே. யாருடைய ஆட்சியில? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. இல்லை என்று மறுக்க முடியுமா? பாலச்சந்தர் என்று சொல்லக்கூடிய 12 வயது பிள்ளையை கொடூரமான முறையிலே 12 குண்டுகள் வீசி சுட்டு கொலை செய்தது யாருடைய ஆட்சி? மானங்கிட்ட திமுகவின் காங்கிரஸ் ஆட்சி. இல்லை என்று மறுக்க முடியுமா? இப்படி தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளா? தமிழர்களை அழித்து அழித்து இன்றைக்கு கேடுகட்ட ஆட்சி நடத்துகின்ற இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு உங்களுடைய வாக்குகளா? அல்லது தன்னுடைய வாழ்க்கையை துறந்துவிட்டு மக்களுக்காக தியாகம் செய்து சிறையிலே இருக்கின்ற சின்னம்மா அவர்களுடைய ஆதரவு பெற்று அண்ணன் டிடிவி அவர்களுடைய மக்கள் செல்வரின் உங்களுக்கு வாக்குகளா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேங்க. புஷ்பேஷி ஜாதி புருஷேஷி விஷ்ணு நாரிஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. இப்புகழ்மொழியின்ற கவி பாரவி 3 எழுத்து. அந்த பாரவி புகழ்ந்த காஞ்சி 3 எழுத்து. அந்த காஞ்சி ஈன்ற அண்ணா 3 எழுத்து. அண்ணாவின் அருமை குரு ஈவேரா 3 எழுத்து. அந்த ஈவேராவை ஈன்ற ஈரோடு 3 எழுத்து. ஈவேரா தமிழரிடம் புகுத்திய புதுமை 3 எழுத்து. அந்த புதுமை மீது அண்ணன் கொண்ட காதல் 3 எழுத்து. அண்ணாவின் அருமை தம்பி இதயக்கனி எம்ஜிஆர் 3 எழுத்து. அந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட எங்கள் தங்கம் அம்மா 3 எழுத்து. அந்த அம்மாவின் வாரிசு எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் 3 எழுத்து. அந்த தினகரனால் நமக்கு கிடைக்க போகின்ற வெற்றி 3 எழுத்து. வெற்றி பெற்று நாம் வந்த பின்பு எதிர் நிற்கிறவங்க அத்தனை பேரும் போட போற